ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் கோவில் வளாகத்தில் தடுப்புகள் இல்லாத குளத்தில் தவறி விழுந்து மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்தது. குழந்தையின் உடலை கண்டு தந்தை கதறி அழுதது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருள் அரசன். அருள், என்ன நடந்தது? முழு விவரம். ஆற்காடு அருகே கோவில் வளாகத்தில் தடுப்புகள் இல்லாத குளத்தில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்த சோகத்தை கண்டு குழந்தையின் உடலை கண்டு தந்தை மருத்துவமனையில் கதறி அழுகும் காட்சி அங்கிருந்த காண்போரை கண்கலங்க செய்தது. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் தம்பதியான பாபு, மேகலா இவர்கள் இருவருக்கும் 4 வயதில் ஹரிஷ் மற்றும் 2 வயதில் லக்ஷன் ஆகிய 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ஆற்காடு மற்றும் செய்யார் செல்லும் சாலையில் அருகே பாலாற்றின் கரையோரம் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற கருப்புசாமி கோவிலில் பாபு மற்றும் மேகலா ஆகிய இருவரும் கோயிலில் உணவு மற்றும் அன்னதானம் சமையல் செய்யும் பணியில் செய்து வருகின்றனர். இதன் வழக்கம் போல் பாபு, மேகலா ஆகிய இருவரும் தங்களது குழந்தைகளையும் கோயிலுக்கு அழைத்து சென்று சமையல் வேலையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக பாபு, மேகலா ஆகிய தம்பதியின் குழந்தையான லக்ஷன் கோவில் வளாகத்திற்குள் விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. திடீரென சிறிது நேரம் கழித்து பெற்றோர்கள் குழந்தையை காணும் என பல்வேறு இடங்கள் தேடிய நிலையில் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் குழந்தை மூழ்கி கிடப்பதைக் கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக குழந்தையை மீட்டு அங்கு உள்ள ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு சென்ற நிலையில் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்து அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ஆற்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆற்காடு அருகே கோயில் குளத்தில் வளாகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பு வளையம் இல்லாத தண்ணீரில் குழந்தை திடீரென விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் குழந்தையின் உடலை மருத்துவமனையில் தந்தை மற்றும் கதறி ஆளும் காட்சிகள் அங்கு இருந்த காண்போரை. விவரங்களுக்கு நன்றி.